அமெரிக்க கடற்படை கொண்டு ஈரான் துறைமுகங்களுக்கு விதிச்சிருக்க வர்த்தக முடக்கம் ஈரானோட உணவு சப்ளையை உடனடியா பாதிச்சிருக்கு. ஈரானுக்கு சென்று கொண்டிருக்கும் 9.83 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் ஈரானுக்கு செல்ல இறக்குமதி செய்ய முடியாதபடி அமெரிக்கா முடக்கி இருக்கு. இதனால ஈரான் நாட்டுல போர் தாக்குதலை தாண்டி உணவு பற்றாக்குறை பாதிப்பு பெரியதா வெடிக்கும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அமெரிக்க கடற்படை ஹார்மோஸ் நுழைந்த முதல் ஈரான் துறைமுகங்கள் அனைத்து முழுமையாக தன்னோட செயல்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில ஈரானோட கடல்வழி சரக்கு போக்குவரத்து மொத்தமா முடங்கி இருக்கு. இதனால ஈரான் நாட்டுக்கான உணவு இறக்குமதி தடைபடும். ஈரான்ல இருக்க உணவு விலை உயரும் அபாயமும் உருவாகி இருக்கு. இதனால ஈரானும் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு. இதே போலதான் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது மூலம் உலகளாவிய விவசாய உர வர்த்தகத்துக்கு பெரும் நெருக்கடி வந்துச்சு. விவசாய உரம் மற்றும் அதோட மூலப்பொருட்களோட போக்குவரத்துல 25% இருந்து 30% வரை ஹார்மோஸ் வழியா தான் போகுது. ஈரான் போட்ட தடை காரணமா இந்த ஏற்றுமதி மொத்தமா நின்றுச்சு. பல நாடுகள்ல முக்கியமா பயிரிடும் காலம் அப்படிங்கறதுனால ஹார்மோஸ் முடக்கம் விவசாய உற்பத்தி பாதிக்கும் நிலை வந்துச்சு. 2026 இறுதி மற்றும் 27 உலகளவில உணவு விலை பெரிதும் உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப அமெரிக்க கடற்படையால இந்த நிலைமை ஈரானுக்கு மாறி இருக்குன்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.